லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 89:28 பாருங்க. என் கிருபையை என்றென்றுக்கும் அவனுக்காகவும் காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்துவேன். தாவீதுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். என்றென்றுக்கும் அவனுக்காக நம்ம 2 இடத்துல பார்க்குறோம் காப்பேன் என்றார். ஏன்னா தாவீது தேவனுக்கு பயந்து இருந்தார். தாவீது ஒரு ஜெபிக்கிற மனுஷன். தாவீது தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற மனுஷன். தாவீது தேவன் மேலே விசுவாசம் வைத்து சத்துருகள் வந்தாலும் பயப்படாத ஒரு மனுஷன். அதற்காக தான் அவர் சொல்கிறாரு, அவனுக்காக அவன் சந்ததி நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கீழே வசனங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதே போல தான் தேவஜனமே, ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களை தேவனை பாதுகாக்கிறார் அப்படின்றதுலாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனே என் பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக பாருங்கள், அதே 35வது வசனத்தை பாருங்கள். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரிலே ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லவில்லை. அவர் என்ன பண்ணார், நான் பரிசுத்தத்தை நிமித்தமாக அவர் ஆணையிட்டார், ஆனால் தாவீதுக்கு பொய் சொல்லவில்லை அப்படின்றார். நம்ம தேவன் பொய் சொல்கிற தேவன் கிடையாது, பொய் சொல்லவில்லை என்றார். அதே வசனத்தில் 22 பாருங்கள். சத்ருன் அவனை நொறுக்குவதில்லை, நியாயக்கேடின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அப்படின்னு சொல்கிறார். சத்ரு தேவன் நம்மளோட இருக்கும்போது சத்ரு என்ன பண்ணுறதில்லை, நம்மளை தொடுவே முடியாது. தேவன் நம்மளுக்கு பாதுகாப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு. அதே போல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஆனீங்கன்னா உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த பஞ்ச காலங்களும் உபத்திர காலங்களும் கொள்ளை நோய்களும் வரும்போது உங்கள் பிள்ளைங்களை உங்களுக்கு மூலமாக பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். அபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன்னை சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதுபோல் எகிப்து தேசத்தில் இருந்த ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாரு, பாதுகாத்தார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுபோல தான் நீதியோட நியாயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவங்களை தேடுங்க, உங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ ஜெபிக்கலாம். என் தேவனே, என் ராஜாவே ஸ்தோத்திர சுவாமி. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் விசுவாசத்தோட தகப்பனே, ஆண்டவரே தாவீதோடு இருந்த தேவன் என்னோட இருக்கிறார். தாவீது கொடுத்தா அந்த பலத்தை அந்த தைரியத்தை எனக்கு கொடுப்பார். என்ன காரியங்கள் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனே, உங்கள் பிள்ளைங்களை உறுதியாய் கர்த்தாவே ஆண்டவரே நிற்க உதவி செய்யுங்க. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. அது மாத்திரம் இல்லை ஆண்டவர், இன்றைக்கி பிறந்தனால வெட்டிங் டே இருந்தால் இருக்கிறவங்களுக்கும் நல்ல காரியங்களை செய்கிறவங்களுக்கு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.